இன்ஸ்டாகிராமில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். இப்போ நான் நல்லா காஸ்ட்லியான கேமராவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சினிமேட்டிக்காக இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக சப்புன்னு இருக்குல்ல. ஸோ என்னதான் நம்ம காஸ்ட்லியான கேமரா வச்சு வீடியோ எடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொண்டு வரும். ஸோ அப்படி சினிமேட்டிக்கான ஒரு ஃபீலை கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு ப்ராப்பரான லைட்டிங் கிடையாது. இருக்கிற அவைலபிள் லைட்டில் தான் நான் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அன்வான்டாக இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம லைட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருக்க லைட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுவோம். ரூமில் இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேவையான லைட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இருக்க எல்லா லைட்டையும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் தான் மெயின் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஒரு கீ லைட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு லைட்டிங் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துருக்கு. ஏன் அந்த ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஏன் நான் இந்த கலரில் டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துருக்க ஆரஞ்சு கலர் லைட்டுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு டீல் கலர் லைட்டை நம்ம ப்ராக்டிக்கல் லைட்டாக இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 லைட் கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரேம் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. இப்போ லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு சில விஷயம் ஆட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பேக்ரவுண்டில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றத ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சில இமேஜஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பீட்டர் பார்க்கருடைய கழுத்தில் ஒரு குட்டி கேமராவை மாட்டி இவனை என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ பேக்ரவுண்டில் அந்த இமேஜஸை ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு சில ஃப்ரேம்ஸை நம்ம பிளேஸ் பண்ணதுனால லைட்டாக ஒரு ஸ்டெப் சினிமேட்டிக் ஃபீல் கிடைக்குது. இருக்கிற திங்ஸை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஃப்ரேமை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து இந்த வீடியோவை சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப் சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ அதை நம்ம பார்ப்போம்.